ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு ஆங்கில மாத பிறப்புக்கும் தமிழ் மாத பிறப்புக்கும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த வழிபாட்டு முறைகள், பரிகாரங்கள் இருக்கு. ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலையும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரமும் அந்த மாதம் முழுவதும் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதுலயும் குறிப்பா பண வரவை அதிகரிச்சு கொடுக்கும். அதனாலதான் மாதத்தின் முதல் நாள் பலவிதமான வழிபாடுகள், பரிகாரங்கள் நம்ம செய்யறோம். ஆனி மாதத்தின் முதல் நாள் திருவோண நட்சத்திரத்தோட சேர்ந்து வருது. இது பெருமாளுக்குரிய ஒரு நாள். இந்த ஒரு பொருளை நம்ம வீட்டுல வச்சு நம்ம வழிபடுறதுனால பெருமாளோட அருளும், பரிபூரண அருளும், தனவசியமும் ஏற்படும். அந்த பொருள் என்ன, அது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரத்துல ஒன்றாக இருப்பது திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திர நாள்ல பெருமாளை நம்ம வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. திருவோண நட்சத்திரம் அன்னைக்குதான் ஆனி மாதத்தின் முதல் நாள், இன்றைய தினம் பிறகுது. இந்த நாள்ல நம்ம பெருமாளை வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்யறதோட ஒரு எளிமையான பரிகாரத்தையும் செய்தோம்னா பெருமாளோட அருளால நமக்கு தனவசியம் ஏற்படும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகுகால யமகண்ட தவிர்த்துட்டு மீதம் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த வழிபாட்டை செய்யலாம். முதல்ல பெருமாளோட படத்தை சுத்தம் செஞ்சுக்கோங்க. சந்தன குங்குமம் போட்டுலாம் அந்த படத்திற்கு வச்சுக்கோங்க. பெருமாளுக்கு துளசி மாலைய சாட்சி பெருமாளுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றணும். இன்றைய தினம் நம்ம ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமா வைக்க முடியும் அப்படின்னா அந்த பொருளை நெய்வேத்தியமா வைங்க. அதுக்கப்புறமா ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. அந்த துணியில தன வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருளா இருக்கிறது பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு 4-5 துண்டுகளா அந்த மூட்டை, அதாவது அந்த மஞ்சள் துணியில வைங்க. இத ஒரு சின்ன முடிச்சா எடுத்து கட்டிட்டு பெருமாளோட பாதத்துல அப்படியே வச்சிருங்க. பெருமாளை முழு மனதோட வழிபாடு செய்யுங்க. தன வசியம் ஏற்படணும், பண வரவுல இருக்கக்கூடிய தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க. பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நல்லா வணங்கிக்கோங்க. உங்க குல தெய்வத்தையும் வணங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த முடிச்சு எடுத்துட்டு போயிட்டு வீட்டின் தென்மேற்கு மூலையில வைக்கணும். இந்த தென்மேற்கு மூலையை தான் நம்ம குபேர மூலை அப்படின்னு சொல்லுவோம். அங்க நீங்க வச்சிடுங்க. தினமும் காலை மாலை பூஜைகரையில தீபம் ஏற்றி ஊதுபத்தி சாம்பிராணி காட்டுவோம் இல்லையா, அப்ப இந்த முடிச்சுக்கும் நீங்க காட்டணும். ஒரு மாதம் முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த மாத பிறப்பு வருது இல்லையா, அப்போ அந்த சமயத்துல அந்த துணியை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் தடவி திரும்பவும் பச்சை கற்பூரத்தை வச்சு பெருமாளை வழிபாடு செய்து அதே மூலையில நீங்க கட்டுங்க. மாதம் இதை செய்யலாம், தவறில்லை. ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இது. பண வசியத்தையும் தன ஆகர்ஷணத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பச்சை கற்பூரத்தை வச்சு இந்த முறையில நம்முடைய வீட்டுல வைக்கிறதுனால வீட்டுல லட்சுமி கடாட்சம் ஏற்படும். இயன்றவங்க இதே போல நீங்க தயார் பண்ணி பர்ஸ்ல கூட நீங்க வச்சுக்கலாம். தொழில் செய்யறவங்க கல்லாப்பட்டியில நீங்க வச்சுக்கலாம். பெருமாளுக்குரிய பொருளை பெருமாளை நினைத்து இந்த முறையில வைத்து வழிபாடு செய்யறதுனால அவருடைய அருளால பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கிறதோட தன வசியம் ஏற்படும். பண தடை நீங்கும். திடீர் பண வரவுங்கிறது அதிகரிக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இது. இந்த ஒரு வழிபாட ஆனி முதல் நாள் நீங்க செய்யுங்க. அப்படி இன்றைய நாள்ல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நாளைய தினம் கூட செய்யலாம். நீங்க என்னைக்கு இந்த வீடியோ பாக்குறீங்களோ அந்த நாள்ல ராகுகால யமகண்டத்தை தவிர்த்துட்டு அன்றைய நாள்ல கூட நீங்க இதை செய்து வைங்க. ஆனி மாதம் முழுவதும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த மாத பிறப்புல இதை மாத்தி வைக்கலாம். நிச்சயமாக உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து எதிர்மறை சக்திகள் வெளியேறும். நேர்மறை சக்திகள் தானாக வரும். நம் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும். நம்பிக்கையோட முழு மனதோட உங்க குலதெய்வத்தையும் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து இந்த முடிச்ச தயார் பண்ணி வைங்க. கண்டிப்பாக உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதோடு சேர்த்து உங்களுடைய முயற்சிகளையும் கைவிடாதீங்க. கடின உழைப்போட நேர்மையோட இது போன்ற வழிபாடுகள் செய்யும்போது நிச்சயமாக வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நன்றி.